முதலாவதாக அனுஷம், துவாதசி, வெள்ளிக்கிழமை, சுக்கிரஹோரை இவைகளிலே மாங்கல்ய பலத்தை கொடுக்கின்ற, மேலும் அதிர்ஷ்டம் குபேர யோகத்தை கொடுக்கின்ற ஜேஷ்டாதேவி மந்திரத்தை தமிழிலே இங்கே கொடுக்கப்பட்டு விட்டது. இதற்கு காளஹஸ்தியிலிருந்து சகல கோடி பூமியிலே உள்ள பல லோகத்திலே உள்ள சிவாலயத்திலே பிரதோஷத்தை நடத்தி கொண்டு அன்றும் இன்றும் பல கோடி யுகங்களாக சதாதப சித்தரை வணங்கி செய்கின்றார்கள் பல பேர். நீங்களும் காளஹஸ்தீஸ்வர சதாதப சித்தரை போற்றி நாம் சொல்லுகின்றோம். குரு வந்தனத்திலே ஓம் ஸ்ரீ சர்வஸ்ரீ சாக்தா பரபிரம்மா ஸ்ரீதேவி பக்தாய ஸ்ரீ வெங்கட்ராம சித்த ஈச குருமகாராஜிக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ சர்வஸ்ரீ சாக்தா பரபிரம்மா சர்பரிட்சக ஸ்ரீ அத்திக சித்த குருமகாராஜிக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ சர்வஸ்ரீ சாக்தா பரபிரம்மா காளஹஸ்தீஸ்வர சதாதப சித்த குரு மகாராஜுக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ சர்வஸ்ரீ சாக்தா பரபிரம்மா மகரிஷி மகேஸ்வராய கௌஸ்துப புருஷாய ஈச இடியாபசித்த ஈச மகராஜுக்கு ஜெய் என்று சொல்கின்றோம். அதில் வருகின்றது ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் சதாதப சித்தர் சுஜினி என்கின்ற தேவமொழியிலே அருமையான ஒரு பாஷை. அதை பற்றி விளக்கமாக பிறகுதான் தரப்படும். எப்படிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாலும் வாழ்க்கை சுகமாக இருக்கின்றது என்று இறைபக்தியே இல்லாமல் வாழ்கின்ற பல கோடி பாமரர்கள், ஜனங்கள் என்று சொல்லக்கூடாது, விஷயம் தெரியாதவர்கள் பாமரர் என்று சொல்கிறோம். ஆனால் அவர்கள்லாம் என்ன நினைத்திருக்கார்கள்? நமக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, கார் இருக்குது, சொத்து இருக்குது, பத்து இருக்குது, நமக்கு 3 தலைமுறைக்கு சொத்து இருக்குது, வீடு உலகம் பூரா வச்சுருக்கோம். எல்லாத்தையும் பிடுங்குகின்ற நாள் வருகின்றது. சனீஸ்வர பகவான் அதாவது வக்ரகதியிலே போகிறார். வர ஆனி மாதம் 15ஆம் தேதி. ஆனால் இந்த மந்திரத்தை நம்பிக்கை வேணும் ஐயா எல்லாத்துக்கும். நம்முடைய வாத்தியார் என்ன சொல்றார்? ஜேஷ்டாதேவியினுடைய மந்திரத்தை இன்று மாலை இப்பொழுது 5:30 மணி ஆகிவிட்டது. 5:24 நாளை காலம்பரை 7:45 7:45 வரையும் அந்த அனுஷ நட்சத்திரமும் திரையோதசி திதியும் இருக்கின்றது. இந்த திதியிலே வணங்கினால் பெண்களுடைய மாங்கல்ய தோஷம் தீரும், திருமண பாக்கியம் ஏற்படாதவர்கள் ஏற்படும். சில பெண்களுக்கு திருமணமாகி கணவனை இழந்திருப்பார்கள், ஏதோ ஒரு காரணத்தினால, உடம்பு சரியில்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால. அவர்கள் மனமும் நடந்திருக்கும், குழந்தைகளும் பிறந்திருக்கும். ஆனால் பழைய வாழ்க்கையை நினைத்து 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 இயங்குவார்கள். அந்த மாதிரி இயங்கி இருக்கும் பொழுது அவருடைய மனவளம் எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? பொங்கும் புழுங்கும். அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற நினைக்கிறது. நம்ம பெண்களை லேசாக இடப்படக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்கள், ஏதோ ஒரு மாங்கல்ய தோஷமோ ஏதோ ஒரு காரணத்தினால, விபத்தினால, உடம்பு சரியில்லாமல் 50 வயசு கழிச்சு சரி, 60 வயசு கழிச்சு சரி, கணவனை இழந்து வாடுகின்ற பெண்மணிகள், பெரியவர்கள் 67 வயசுல இருக்காங்க. அவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்து மன தைரியத்தை கொடுக்கின்ற நல்ல நாள் இன்று. இப்படி மாங்கல்ய மகிமை என்கின்ற அற்புதமான நமது அகஸ்திய விஜயம் நம்முடைய வாத்தியார் போட்டது. மாங்கல்ய மகிமை 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அந்த புத்தகத்தில் உள்ளதை நான் அப்படியே சொல்கிறேன். இதை குறிப்பாக சுக்கிர ஹோரை, வெள்ளிக்கிழமை, அனுஷம், மூல நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், துவாதசி திதி, துதியை திதி, அமாவாசை, பிரதம, துதியை, திரையோதசி திதி, இப்படிப்பட்ட காலங்களிலே இதை போற்றி வணங்கினால் உங்களுடைய காரியங்கள் நன்றாக நடைபெறுவதோடு ஜெயப்பிராப்தி உண்டாகும். இப்படி அனுஷ நட்சத்திரம் மற்றும் திரையோதசி நிறைந்திருக்கும் இன்று, அதாவது ஜூன் மாதம் 19 புதன்கிழமை மாலை முதல் வியாழக்கிழமை காலை, நாம் நேரம் சொல்லிவிட்டேன், சங்கமிக்கின்ற, சேருகின்ற, ஒருங்கிணைந்து வருகின்ற நேரம். பஞ்சாங்கத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். பூஜை பலன்கள் பல கோடி மடங்காக விருத்தியாகும். மேலும் விவரங்களுக்கு நமது அகஸ்திய விஜயத்தினுடைய மாங்கல்ய மகிமையை வாங்கி பாருங்கள். சனீஸ்வர பகவான் ஜேஷ்டாதேவியை சுஜனி என்கின்ற தேவமொழியிலே, அவருக்கு ஒரு மொழி தெரியும், நமக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தெரியும் மாதிரி, சுஜனி என்கின்ற தேவமொழியிலே ஓதி வணங்கிய துதியை உங்களுக்காக தமிழ் மொழியிலே நமக்கெல்லாம் கொடுத்தவர் காளஹஸ்தி ஸ்ரீ சதாதப சித்த ஈசப்பிரான். ஓம் க்ளீம் ஐங்கரன் அமணியாய் போற்றி. ஓம் க்ளீம் அடைக்கலம் அருள் அன்னையே போற்றி. ஓம் க்ளீம் சிவனருள் இனிதருள்
சியாமலா போற்றி. ஓம் க்ளீம் ஆசை அறுப்பாய் போற்றி. ஓம் க்ளீம் மும்மலம் நீக்கும் மூலதேவியே போற்றி. ஓம் க்ளீம் பார்க்கடல் பணித்த பைந்தளிர் போற்றி. ஓம் க்ளீம் ஸ்வயம்பர சூக்ஷம சுந்தரி போற்றி. ஓம் க்ளீம் சுரபி முளைப்பால் சுவையே போற்றி. ஓம் க்ளீம் இணைகரம் ஓர்கரம் உவந்தாய் போற்றி. ஓம் க்ளீம் ஆதவன் செஞ்சுடர் அருள்குடை போற்றி. ஓம் க்ளீம் நாமம் பதிக்கும் நல்லாள் போற்றி. ஓம் க்ளீம் சந்தியாவந்தன தாரகை போற்றி. ஓம் க்ளீம் மூலாதார முப்பரி முனிநிழல் போற்றி. ஓம் க்ளீம் ஆராதாரம் அமர்தி அருளே போற்றி. ஓம் க்ளீம் தினகரன் கனல் மேவும் வெஞ்சுடர் போற்றி. ஓம் க்ளீம் அங்காரகனுக்கு அருள் அம்மையே போற்றி. ஓம் க்ளீம் நீலோத்பலம் நயந்த நிர்மலா போற்றி. ஓம் க்ளீம் முக்திக்கு வித்தே முழுமதி போற்றி. ஓம் க்ளீம் நித்திய திருவடி நீங்காய் போற்றி. ஓம் க்ளீம் நிலமளந்தாள் நல்லுறவே போற்றி. ஓம் க்ளீம் தீர்க்க சுமங்கலி தாயே போற்றி. ஓம் க்ளீம் வரம் பிலா வரபெறும் வரமருள் வனிதா போற்றி. ஓம் க்ளீம் உள்ளம் உவக்கும் உண்மை போற்றி. ஓம் க்ளீம் துன்பத்திடை துணைவரும் தோணி போற்றி. ஓம் க்ளீம் அரிது உயிலான அருமருந்தே போற்றி. அரிதுயிலான அருமருந்தே போற்றி. ஓம் க்ளீம் வழித்துணை நீயே தோளாமணியே போற்றி. ஓம் க்ளீம் ஆனந்த பைரவி அமுதே போற்றி. ஓம் க்ளீம் ஆணி பொன்னம்பலத்து அற்புதமே போற்றி. ஓம் க்ளீம் சுந்தர வடிவழவி சூழினி போற்றி. ஓம் க்ளீம் சாட்சியானவளே போற்றி. ஓம் சத்தியமே போற்றி. ஓம் க்ளீம் இந்திரன் போற்றும் சந்திரபதம் போற்றி. ஓம் க்ளீம் தன்னிலை மறைக்கும் தயாநிதி போற்றி. ஓம் க்ளீம் என் நிலை எனக்கருள் எந்தாய் போற்றி. ஓம் க்ளீம் எண்ணம் வண்ணமாக்கும் ஏந்திழை போற்றி. ஓம் க்ளீம் சித்தவையின் நர்தனமே போற்றி. ஓம் க்ளீம் சித்தவையின் நர்தனமே சிந்தாமணி போற்றி. ஓம் க்ளீம் குருவருள் திருவருள் இனதருள் போற்றி. ஜேஷ்டாதேவி போற்றி துதிகளை நன்றாக ஓதி ஓம் ஜேஷ்டாதேவி சமேத ஸ்ரீ உத்தாலக மகரிஷியே என்று 36 முறை ஓதுவது இப்பயே பலன் கிடைக்கும். 3 முறையான ஓதணும், 12 முறையான ஓதணும். 10 பேர் சேர்ந்து ஓதும்போது பலன்கள் கூடும். அண்ணாமலை சர்க்குரு சித்வேத சித்தர்னு நம்ம வார்த்தையாக சொல்கிறோம். வெங்கட்ராம சுவாமிகள் நமக்கு மாங்கல்ய மகிமைன்னு அற்புதமான புத்தகத்தையும் அச்சிட்டு கொடுத்தார். இது தினசரி ஓதுவது நலம் பயக்கும். குறிப்பாக சுக்கிரஹோரை, வெள்ளிக்கிழமை, அனுஷம், மூல நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், துவாதசி திதி, துதியை திதி, திரையோதசி திதி, இந்த போட்டி திதிகளை நீங்கள் ஜெபிப்பது அற்புதமான பலன்களை தரும். வரப்போகின்ற ஆனி மாதம் 15ஆம் தேதி சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் அடைந்து ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி வரையும் இந்த நாட்டை, இந்த உலகத்தை ஆழ்வார். தண்டனைகள் மிகுதியாக இருக்கும். அதாவது ஒன்று வச்சுக்கோ, சனி கெடுப்பவர் அல்ல, தண்டனைகள் மிகமாக இருக்கும். அப்பரிமிதமான அலறல் சத்தம் கேட்கும். ஏனென்றால் நமக்கு என்ன புண்ணியம் செய்தோமோ அதனுடைய பலனையும் கொடுப்பார். தவறு செய்தவர்களுக்கு ஒன்றுக்கு பல மடங்கு, பல கோடி மடங்கு தண்டனையும் கொடுப்பார். சனீஸ்வரன் வக்ரகதியிலே ஆகின்ற ஒரு காரணத்தினாலே சனி பகவானுக்காக சனிக்கிழமை விரதம் இருப்பதும், சனீஸ்வரர் காயத்ரி ஓதுவதும், மந்தவேக கச்சை தூபத்தை வீட்டில் மற்றும் கோயிலிலே விளக்கிலே ஏற்றுவதும் நல்ல பாதுகாப்பு சக்தியை தருகின்ற ஒன்று. இதையெல்லாம் சர்க்குரு வெங்கட்ராம சித்தர் சொன்னாரே தவிர நமக்கு இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அதாவது புதன்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் திரையோதசி திதி. நாளைக்கு வியாழக்கிழமை சனீஸ்வரான் அந்த பகவான் ஸ்ரீ ஜேஷ்டாதேவியை சுஜனி என்கின்ற தேவமொழியிலே ஓதி வணங்கிய துதி அதை கொடுக்கப்பட்டது. எல்லோரும் சொல்லினால் உலகமே நன்றாக இருக்கும், உங்கள் குடும்பம் சீரும் சிறப்பமாக இருக்கும். மனசில் கஷ்டத்தோடு ஒரு ஊருக்கு போயிருப்பீங்க, ஒரு அங்கேயே அந்த ஊரை பற்றி கவலை. நீங்கள் ஊருக்கு போகணும்னு போயிருப்பீங்க, வெளியூர் வந்துக்கணும் வந்திருப்பீங்க, ஒரு சந்தோஷமாக இருக்கணும் இருப்பீங்க. ஆனால் வீட்டை பற்றி கவலை, குடும்பத்தை பற்றி கவலை, வியாபாரத்தை பற்றி கவலை, பிரயாணத்திலே கவலை, ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போயிட்டு வந்ததா குழந்தைகள் கவலை கவலை கவலை. கவலை இல்லாத இடம் எங்கே இருக்கின்றது? எல்லா அந்தஸ்தும் இருக்குது, பதவி இருக்குது. கவலை இல்லைன்னு சொல்லுங்க.
கவலையுடன் தான் வாழ்வார்கள். எவன் என்னைக்கு எதை பண்ணுவான், யார் என்ன பண்ணுவான், பக்கத்தில் இருக்கின்றவன் பாதகனாக மாறுவான். அதனால் எச்சரிக்கை தேவை. நம்முடைய தெய்வ நம்பிக்கையும் குருவரும் இருந்தால் உங்களை யாராலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது. நமது வாத்தியார் சொல்வார், ஆனால் மகான்களுக்கும் சோதனை உரித்தானதே. ராமர் கஷ்டப்படலையா, படாத கஷ்டப்படலையா? அதுபோல பொறுத்திருந்து நீங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்கான தைரியத்தை கொடுக்கின்ற நமது வாத்தியார் சொன்னார், குரு பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏன்டா பயப்படுறீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிம்பார். அதனால் உங்களுடைய குருவை நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். வெற்றிக்கு மேல் வெற்றி தரும், கஷ்டத்தை எல்லாம் போக்கி கவலையெல்லாம் நீக்கி அழுகை சத்தம் இல்லாமல் உடம்பு வியாதி. இப்போ ஆனா ஊன்னா அடிகாயம், பிளேட்டு வைக்கணும், கை உடைஞ்சி போச்சு, எலும்பு உடைஞ்சி போச்சு. இந்த இரும்பு பிளேட்டு ஏன், நான் பணக்காரன், தங்க பிளேட்டு வைக்கிறாளா, தாமரை பிளேட்டு வைக்கிறாளா, வேறு யுரேனியம் வைக்கிறாளா, என்னென்னமோ சொல்லுவாளே, பிளாட்டினம் வைக்கிறாளா, முடியாது. அப்படி உள்ளவர்களுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை. திருச்சி மலைக்கோட்டையை வலம் தீர்த்தத்தில் வணங்கி முன்பாக கொடுக்கப்பட்டபடி ஆடை தானம், வஸ்திர தானம், குடை தானம் கொடுத்தால் உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். ஆனால் முழுமையான பக்தி வேண்டும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையதே அருணாச்சலா.